जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். தன் கையே தனக்குதவி, வீட்டுக்கு பின்பே வெளியுலகு. ஒருத்தன் சந்நியாசிரமத்துக்கு பாத்திரமான உத்தமாதிகாரியாக இருந்தால் கூட, ஏகபுத்திரனானால் தாயார் தகப்பனார் சம்மதம் இல்லாவிட்டால் அவனுக்கு ஆசிரமம் தரமாட்டார்கள். இப்படியே கிரகஸ்தனானால் பெண்டாட்டி பிள்ளை குட்டிகளை நிர்கதியாக விட்டுவிட்டு வந்தவனுக்கும் எத்தனை யோகியதை இருந்தாலும் சந்நியாசம் தருவதில்லை. அதாவது சொந்த கடமையை, குடும்ப பொறுப்பை விட்டவனுக்கு பாரமார்த்திகத்திலேயே மூழ்கி விடுவதற்கு கூட ரைட் இல்லை என்று வைத்திருக்கும் போது, ஆத்ம ஞானத்துக்கு முதல் ஸ்டெப் மட்டுமே ஆன லோக சேவைக்காக டியூட்டியை, ரெஸ்பான்சிபிலிட்டியை விடுவதென்பதை கொஞ்சம் கூட ஆமோதிக்கிறதற்கில்லை. இதை பற்றி நான் இதுவரை அழுத்தமாக சொல்லாதது தப்புதான். இப்போது இதற்காக நான் மறுபடி லெக்சர் அடிக்கிற வழக்கத்தை ஆரம்பிக்கிறதாகவும் இல்லை. ஆனாலும் என்னிடம் இப்போதும் வருகிறவர் போகிறவர்களிடத்தில் இதை சொல்லணும் என்று நினைத்துக் கொள்கிறேன். நான் எல்லாவற்றையும் விடணும் என்று நினைத்த அப்புறமும் வருகிறது வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போதுதான் நான் சொல்கிறதை எல்லாம், சொல்லாததையெல்லாம் கூட ஜாஸ்தி பிரச்சாரம் பண்ணுவதாகவும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இந்த அபிப்பிராயமும், அதாவது சொந்த காரியத்தையும் டொமெஸ்டிக் சர்வீஸையும் விட்டுவிட்டு சோசியல் சர்வீஸுக்கு போகப்படாது என்று சொல்வதும் பரவினால் பரவட்டும். இப்போது இந்த தம்பதி வந்து அழுததுதான் முதல் தடவை என்று இல்லை. அவ்வப்பொழுது இப்படி ஏற்பட்டிருக்கிறது. கடிதாசுகளும் வந்திருக்கின்றன. ஒரு பிராமணர், அவர் வக்கீலாக பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தார். அவரை நான் என் ஸ்வய காரியத்தில் ஒரே அடியாக இழுத்து விட்டேன். இந்த தேசம் பூராவும் எங்கெங்கே என்ன வேதசாக இருக்கிறது என்று அவரை திரிந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வர பண்ணினேன். பாடசாலையாக ஏறி இறங்க வைத்தேன். இதனால் அவருடைய பத்னியும் ஒரே பெண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை என்னோடு சண்டையே போட்டிருக்கிறது. சண்டை என்று சொல்வது தப்பு, உபதேசம் பண்ணிற்று என்று சொல்லணும். அப்பா பிராக்டிஸ் போயிடுத்து, உடம்பும் வீணா போயிடுத்து, நாங்களும் நிராதரவாக போய்விட்டோம். எனக்கு அப்பா யார் என்ற அடையாளமே மறந்து போய்விடுகிற அளவுக்கு இப்படி அவரை பிடித்து வைத்துக் கொண்டு ஊராக அலைய பண்ணுகிறீர்களே என்று அந்த பெண் கேட்கும். அப்படியும் நான் பாட்டுக்கு அவர்கள் விசாரம், அவர்களுடைய சமாச்சாரம், என் காரியம்தான் எனக்கு என்று அந்த மனுஷரை அப்படியே அல்லாட விட்டுக் கொண்டிருந்தேன். அப்புறம் அவர்களே இதுதான் நமக்கு விதி என்று ஓய்ந்து போய்விட்டார்கள். ஒரு பக்கம் என்னிடம் இப்படி அவர்களுக்கு வருத்தம் இருந்த போதிலும் பக்தியும் நிரம்ப உண்டு. அதனால் தங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அநேக நல்லதுகளுக்கு என் அனுகிரகம்தான் காரணம் என்று நினைத்துக் கொண்டு என்னிடம் மரியாதை, விசுவாசங்களோடேயே இருக்கிறார்கள். ஒருவன் எப்படி இருந்தாலும் பத்னி புத்திராள் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்கிற சாஸ்திரப்படி நான் இப்படி சும்மாவே இருந்ததற்கு சமாதானம் சொல்லிவிடலாம். ஆனால் இப்போது ஒரு மாதா பிதாக்கள் துக்கப்பட்டு கொண்ட போது, மாதா பிதாவுக்கு அப்புறம்தானே குரு என்று நான் வருகிறேன். நான் சொல்லிக்கொள்ள சமாதானம் எதுவும் இல்லை என்று நியாயம் உரைத்து இதையெல்லாம் சொல்கிறேன். உச்ச நிலை உதாரணம் ஆகாது. பிரசங்கம் பண்ணின நாளில் ஊர் குழந்தையை ஊட்டி வளர்த்தால் தன் குழந்தை தானே வளரும் என்று அடிக்கடி கோட் பண்ணித்தான் இருக்கிறேன். அதாவது உன் குழந்தையை பட்டினி போட்டு விட்டாவது போய் ஊர் குழந்தையை ஸ்வரக்ஷனை பண்ணுவது என்று சொல்லித்தான் வந்திருக்கிறேன். அப்படி பழமொழி இருப்பதும் வாஸ்தவம். சத்தியமாக இல்லாத ஒன்று பழமொழியாக ஆகிறதில்லை. ஆனால் இந்த பழமொழி ரொம்ப உசந்த நிலையில், தொண்டு மனப்பான்மையில் அப்படியே ஊறி போனவர்களை குறித்து ஏற்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் மனசறிந்து தன் குழந்தையை கதற விட்டுவிட்டு ஊர்க்குழந்தையை சீராட்டினார்கள் என்று அர்த்தமில்லை. பரோபகாரத்தில் அவர்களுக்குள்ள தீவிர உணர்ச்சி வேகம்
அவர்களை இப்படி அடித்து கொண்டு போயிருக்கிறது. பக்தி வெறியில் ஒவ்வொரு நாயன்மார் லோக தர்மங்களுக்கு விரோதமாக கூட பண்ணவில்லையா? அப்படி இதுவும் ஒரு பரவச நிலையில் பண்ணுவது. அப்படி இவர்கள் தங்களுக்கு அதீதமான ஒரு சக்தியின் கீழ் ஊரிலே உள்ள அனாதை குழந்தைகளின் நலனுக்கே தங்களை அர்ப்பணம் பண்ணி கொண்ட போது ஈஸ்வர பிரசாதமாக வீட்டிலே இவர்களுடைய குழந்தைகள் கவனிப்பு இல்லாமலே அல்லது ஈஸ்வரனின் கவனிப்பிலேயே நன்றாக வளர்ந்திருக்கும். இது சாதாரணமாக லோகத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கு எக்ஸாம்பிள் ஆகாது. தன் குழந்தையை கவனிக்காமல் ஊர் குழந்தையை சீராட்டுவது பற்றி வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னது கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த காலத்தில் ஸ்திரீகள் சோசியல் சர்வீஸ் என்று கிளம்பி இருப்பது பற்றி கேலியாக அவர் சொன்னாராம். ஒரு பணக்கார வீட்டு அம்மாள் பெட்ரோலை செலவழித்துக் கொண்டு ஏதோ ஒரு சேரிக்கு போய் எந்த தேசத்திலிருந்தோ வந்திருக்கிற பவுடர் பாலை கரைத்து அங்கே ஒரு குழந்தைக்கு போட்டி விட்டு வருவாளாம், அதாவது புகட்டி விட்டு வருவாளாம். இங்கே இவளுடைய வீட்டில் இவள் எந்த குழந்தைக்கு பால் போட்டினாளோ அதனுடைய அம்மாக்காரியே இவளுடைய குழந்தைக்கு ஆயாவாக பால் கரைத்து போட்டி கொண்டிருப்பாளாம். அதாவது சோசியல் சர்வீஸ் செய்கிறோம் என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு விடக் கூடாது. கடமை தவறுவதற்கு தண்டனை. இதற்கெல்லாம் பேசிக்காக ஒரு ஞானம் இருந்துவிட்டால் போதும். அதாவது நம்முடைய லோக சேவையால் தான் லோகம் நடக்கிறது என்ற பிரம்மை ஒரு காலம் இருக்கக்கூடாது. மரம் வைத்தவன் தண்ணீர் விடுகிறான். லோகத்தை பண்ணின ஒருத்தன் இருக்கிறானே அவனே அதை ரட்சித்து விட்டு போவான். அதற்கு நாம் ஒரு கருவிதான். நம்முடைய பாப கர்மா கழியவே பரோபகாரமே தவிர நாம் இல்லாவிட்டால் அந்த உபகாரம் லோகத்துக்கு கிடைக்காமல் போய்விடாது என்ற ஞானம் இருந்தால் அளவோடு நிற்போம். ஜீவனத்துக்கு அவசியமான சொந்த காரியங்கள், குடும்ப கடமைகள் இவற்றை பண்ணிக் கொள்வதிலும் கர்மநாசம், சித்த சுத்தி ஏற்படத்தான் செய்யும். ஈஸ்வரானுகிரகத்தில் இப்படிப்பட்ட பொறுப்புகள் அதிகம் இல்லாதவர்கள் நிரம்ப பரோபகார பணிகளில் ஈடுபட்டே ஆத்மாவை பரிசுத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு இதுவே டியூட்டி ஆகிறது. டொமஸ்டிக் டியூட்டி போல சோசியல் டியூட்டியும் உண்டுதான். எத்தனை டொமஸ்டிக் டியூட்டி இருந்தாலும் அதை பண்ணிவிட்டு அதை பண்ணின அப்புறம்தான் சோசியல் டியூட்டியும் செய்ய வேண்டும். ரொம்ப அதிகம் குடும்ப பொறுப்பு இருக்கிற ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோருக்குமே நியாயமான சொந்த கடமைகளை பண்ணின விட்டும் சமூக கடமை பண்ண அவகாசம் இருக்கவே செய்யும். எப்படியானாலும் தன் காரியத்தை பிறர் கையில் விட்டுவிட்டும் அகத்து வேலையை கவனிக்காமலும் ஊர்காரியம் என்று போவதில் பிரயோஜனமில்லை. இப்படி போனதில் அந்த பையன் வீடு என்றாலே எரிச்சல் படுகிறான் என்கிறார்கள். இப்படி கோபமும் தாபமும் தான் பரோபகாரம் பண்ணினதில் ஒருத்தனுக்கு மிஞ்சினது என்று ஏற்பட்டால் அது சித்த சுத்திக்கு பதில் சித்த அசுத்திக்கு தான் வழி பண்ணியிருக்கிறது என்றே ஆகிறது. அதாவது பரோபகாரம் நல்ல பலன் தராதது மட்டும் இல்லாமல் விபரீத பலனே உண்டாக்கி இருக்கிறது. சாஸ்திர ரீதியான கடமையை விட்டதற்காக இப்படி நல்லதே தண்டனையாக ஆகிறது. தொண்டு மனத்தின் தன்மை. 2-3 பழமொழி சொன்னேன். முடிவாக இன்னொன்று தோன்றுகிறது. தன் கையே தனக்குதவி. தன் கை பிறருக்கும் உதவியாக பரோபகார பணிகளை செய்யத்தான் வேண்டும். ஆனால் தன் கை தன் காரியத்துக்கு உதவியாக இல்லாமல் தன் காரியத்துக்கு அகத்தின் மற்ற மனுஷர்களின் கையை எதிர்பார்த்து கொண்டு அவர்கள் கையில் நம் காரிய பொறுப்பை போட்டுவிட்டு நாம் ஊருக்கு உபகாரம் பண்ணுவது என்பது தப்பு. ஊருக்கு பண்ணினால் 4 பேர் நம்மை கொண்டாடுவார்கள். வீட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக வீட்டார் நம்மை கொண்டாட மாட்டார்கள் தான். வீட்டுக்கு பண்ணாமல் தன் சொந்த காரியத்தை பண்ணிக் கொள்ளாமல் ஊருக்கு ஒருத்தன் பண்ணுகிறான். அதற்கு இடைஞ்சலாக சொல்கிறார்களே என்று வீட்டுக்காரர்களிடம் எரிந்து விழுந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு வாஸ்தவமான தொண்டு உள்ளமே இல்லை. பேர் வாங்குவதற்காகத்தான் சோசியல் சர்வீஸ் என்று பண்ணுகிறான் என்றே அர்த்தம். தொண்டு உள்ளத்துக்கு லட்சணம் அன்பும் அடக்கமும் தான்.
தொண்டர்தம் பெருமை என்று அதை பெரியதற்கெல்லாம் பெரியதாக மற்றவர்கள் கொண்டாடலாமே ஒழிய, தொண்டு செய்கிறவனுக்கு தான் பெரியவன் என்ற எண்ணம் லவலேசம் கூட இருக்கக்கூடாது. தான் ரொம்பவும் சின்னவன் என்ற எண்ணமே இருக்க வேண்டும். பேருக்கு ஆசைப்பட்டு கொண்டு தொண்டு செய்வது என்றால் அந்த தொண்டையே அழுக்குப்படினதாகத்தான் அர்த்தம். அடக்கமும் அன்பும் இருந்தால் வீட்டிலே இருக்கிறவர்களை எதிர்த்து கொண்டும் அவர்களிடம் எரிந்து விழுந்து கொண்டும் எவனும் வெளியிலே தொண்டு செய்ய போக மாட்டான். தான் பிறர் பாரத்தை தாங்குகிறவனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, தன் பாரத்தை இன்னொருவரிடம் தள்ளினால் அது தனக்கு அவமானம். தன் கை பிறருக்கு உதவுவதாக இருக்க வேண்டுமே ஒழிய, தானே இன்னொரு கையை உதவிக்கு எதிர்பார்த்தால் அது தனக்கு ரொம்பவும் கௌரவஹீனம் என்ற உணர்ச்சி பரோபகாரத்தில் ஈடுபடுகிற எவனுக்கும் பேசிக்காக ஏற்பட்டுவிட்டால் இப்போது கம்ப்ளைண்ட் வந்தது போல கோளாறாக ஆகவே ஆகாது. லோக சேவைக்கு போகிறவர்கள் என் காரியம் பூராவையும் நானே பார்த்து கொண்டுதான் பொது தொண்டுக்கு போவேன் என்று பிரதிஜை பண்ணி கொண்டு விட்டால் எல்லாம் சரியாய்விடும். தன் காரியம் என்பதில் தன் வீட்டு காரியம், மாதா பிதா பத்னி புத்திரர் சகோதரர் முதலான வீட்டு மனுஷியர்களின் காரியம் அடக்கம்தான். என் கடமையில் தப்பாமல் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே உன் குடும்பமான வசுதைவ குடும்பகம், லோகமெல்லாம் ஒரு குடும்பம் என்கிறபடி சகல மக்களுக்கும் என்னாலான பணியை செய்ய அருள் பண்ணப்பா என்று ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டால் அவன் அப்படி அனுகிரகம் செய்வான். அதுதான் நாம் பண்ணிக்கொள்ள வேண்டிய வேண்டுதல். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர